வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு பீர்க்கங்காய் போட்டு ஒரு கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், மஞ்சள் தூள் போட்டு தண்ணி விட்டு இதை வேக வச்சுட்டுருக்கேங்க. அப்புறமா தான் நான் பீர்க்கங்காவை போட போகிறேன். ஏன்னா பீர்க்கங்காய் டக்குன்னு வெந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதை எண்ணெய் விடலாம். இது கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போடுறேங்க. அப்புறம் ஜீரகம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சிச்சு. உருளைக்கிழங்கை தூக்கி போட்டுடலாம். மூடி வச்சிடுறேன். இது இன்னும் நல்லா வேகணும். வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை நான் ஃப்ரை பண்ணலான்னு இந்த இரும்பு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தாங்க, ஏன்னா கொஞ்சம் நீர்க்காய் டெய்லி எடுத்துக்கிறோங்க. அதனால் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுறேன் அதில், இந்த கடாயில். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டவ்வும் கருப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், உருளைக்கிழங்கு அந்த பக்கம் வச்சுட்டு அந்த கடாய் இங்கே வைக்கிறேங்க. அப்போ கொஞ்சம் தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் இது காஞ்ச மிளகாவை போட்டுறேன். போட்டுட்டு நான் இங்கே உருளைக்கிழங்குல நம்ம இது போட்டுடலாம், உப்பு போட்டுடலாம். உப்பு, மஞ்சள் தூள். சத்தம் வர்றதுக்காக நான் அப்படி மூடி வைக்கிறேங்க. இந்த சத்தம் அடங்கிடுச்சுன்னா நம்ம திறந்துடலாம். இல்லாட்டா நான் பேசுறது கேட்க மாட்டேன். இல்லாட்டா உப்பு போட்டாச்சு. மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுட்டு அதை புரட்டிடுறேன். மூடி வச்சிடுறேன். இப்போ இந்த பருப்பு, இப்போ நம்ம பீர்க்கங்காய் போட்டுடலாம். பருப்பில் இப்போ பீர்க்கங்காலையும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். பார்த்துக்கிட்டு நம்ம லாஸ்ட்டில் தாளிச்சுக்கிறச்ச வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி இதுவாக இருந்ததுன்னா. இப்போது இதை பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் போட்டுடலாம். இந்த இதில் பொடியும் போட்டுட்டேன். வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வெந்து வரட்டுங்க, நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்து வருது. உருளைக்கிழங்கு பார்க்கலாம். வேது எனக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்குல வெங்காயம் போட்டால் பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டே போட்டுட்டா வெங்காயம் வந்து இது மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால இப்போ போடலாம். இப்போ போட போகிறேங்க. கொஞ்சம் வெந்து இருக்கட்டும். இப்போ இந்த இதில் தக்காளி போட்டுடலாம். பீர்க்கங்காய் கூட்டில் தக்காளியும் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ இதுக்கு பீர்க்கங்காய் கூட்டுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூளும் போட்டுடலாம். கலந்து விட்டுக்கலாம். வேகட்டும். எல்லா மசாலாஸும் சேர்ந்து வெந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ இதுவும் வெந்து போயிடுச்சு. இப்போ இதுக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ நான் ஒரு சின்ன பச்சை மிளகாங்க ஒன்று, ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு
ஒரே ஒரு சின்ன பட்ஜெட் தேங்காவை வந்துட்டு இதில் குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அதை அரைச்சிட்டு கொண்டு வந்து இதில் போட்டுறேன். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் காஞ்ச மிளகாய் நிறைய போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தி அதுக்கிட்ட பச்சை மிளகா கொஞ்சம் குறைச்சிட்டேன். நீங்கள் காஞ்ச மிளகா கூட போடணும்னு இல்லை. நீங்கள் பச்சை மிளகா தேங்காய் அரைக்கிறீங்க இல்லையா, அதுவே கூட போடும். நான் சும்மா சரி கொஞ்சம் போட்டேன், ஒரு ஸ்மெல் நல்லா வாசனையாக இருக்கட்டும்னு. இது அவ்வளோதாங்க. நான் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இது கடாய் சூடாக இருக்கும் இல்லையா. உருளைக்கிழங்க பார்க்கலாம். ஒரு வாட்டி உருளைக்கிழங்கு நல்லா பல்லாக வருங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிடுறது. அது என்னன்னு தெரியல. நான் பெருசாக தான் கட் பண்ணேன், இருந்தாலும் அப்படி தான் ஆகுது. இப்போ நான் இதில் மிளகாய் தூள் போட்டுறேன். மிளகாய் தூள் இதுவும் வெந்து போயிடுச்சுங்க. போகிறோம். இதையும் நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ நான் அதுக்கு மிளகாய் தூள் போட்டுட்டு புரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் கூட போடலாம். இப்போ இந்த காயை தூக்கி நான் இதில் போட்டுடுறேன். அடுத்த இதில் இதை தாளிச்சுட்டுறேங்க. இந்த கூட்டை இதுலேயே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இதில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கிறேன். ஓகேங்க. இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு தண்ணி விடுறேன். ரொம்ப திக்காக இருக்குது. நான் திருப்பியும் கொஞ்சம் திக்காக ஆகிடும். இது பாசிப்பருப்பில் ஆற ஆற. இப்போ இது நான் அப்படியே மூடி வச்சிடுறேங்க. மூடி வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அது நல்லா வந்துடும். இப்போ இதுக்கு தாளிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயம் போடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை போட போகிறேன். இது அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை தூக்கி இதில் போட்டுடலாம். முடிஞ்சுதுங்க. மொத்த சமையலும் நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணி ஊற்றியும் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். முடிஞ்சது. ஆஃப் பண்ணிடுறேங்க. பீர்க்கங்காய் போட்டு உருளைக்கிழங்கு பொரியல், வெள்ளை பூசணிக்காய், பச்சை மிளகாய், தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு பொரியல். இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல்.